ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷா சமையல். இன்றைக்கி பீர்க்கங்காவை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெளியில் நல்ல முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும், மழை காலத்தில் சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கணக்கே இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு சூப்பரான போண்டா செஞ்சு கொடுத்தா இனிமேல் ஏன் டீ கடைக்கு போக போகிறாங்க. வாங்க டீ கடை போண்டா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தஷா சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீர்க்கங்காய் போண்டா செய்கிறதுக்கு இந்த சைஸில் ஒரு பீர்க்கங்காய் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு மேலே இருக்க தோலை நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். சுத்தமாக மேலே இருக்க தோலை எடுத்ததுக்கப்புறமா ஒரு கிரேட்டரை வச்சு, அதாவது திருவுறதை வச்சு இதை நல்லா பெரிய சைஸ் திருவலில் திருவி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நல்லா செமி லிக்விடாக கிடைக்கும். முத்துன கொட்டை இருந்தது அப்படின்னா அது மேலேயே இந்த மாதிரி வந்து தங்கிடும். முக்கால்வாசி கொட்டை வந்து ஓரளவுக்கு பிஞ்சாக தான் இருக்கும். ரொம்ப பெருசாக முத்தலாக இருந்ததுன்னா மட்டும் நம்ம அதை தனியாக எடுத்துடலாம். இப்போ பீர்க்கங்காய் ஃபுல்லாக இந்த மாதிரி திருவி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு 1 கப் அளவுக்கு பீர்க்கங்காய் கிடச்சிருக்கு. குட்டி குட்டி கொட்டை இருக்குது, ஆனால் இந்த மாதிரி நம்ம வச்சு நசுக்குனாவே வந்து உடையிற அளவுக்கு தான் பிஞ்சு கொட்டையாக இருக்குது. அதனால் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரியாணி கட் பண்ணுவோம்ல நல்ல மெலிசா, அந்த மாதிரி நல்ல மெலிசா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஹாஃப் மூணாக இருந்தால் நல்லாயிருக்கும், சாப்பிட்றப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இது கூட 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு, இந்த உப்பு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட தாராளமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 4 ஈர்க்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 1 கப் பீர்க்கங்காய்க்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இது கூட 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக அரிசி மாவு எடுத்துக்கலாம். கடலை மாவு 3 மடங்கு எடுத்தோம் அப்படின்னா அரிசி மாவு வந்து 1 மடங்கு அளவுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால வயிற்று உபாதை இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் பெருங்காயம் கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நல்ல சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். இதை நம்ம போண்டாவாதையும் போடலாம், பக்கோடா மாதிரியும் போடலாம். ரெண்டுமே வந்து நம்ம இதில் செய்யலாம். ஆக்சுவலி பீர்க்கங்காலையும் வெங்காயத்துலேயும் தண்ணி போதுமான அளவு இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம முதல்ல நல்லா கலந்துக்கலாம். தேவைப்பட்டது அப்படின்னா மட்டும் லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தண்ணியே தேவைப்படலை, இதுவே கரெக்டாக போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பக்கோடா போடுற பதத்துலேயும் இருக்குது. நாம் ஆனால் இன்றைக்கி போண்டா தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டையாக உருட்டி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறப்போ போட்டோம் அப்படின்னா சூப்பராக நல்லா வெளியே மொறுன்னு லேயரில் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வரும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா பொன் கலரில் வெந்து வரட்டும். நடுவில் அப்பப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து விட்டு ஏர் ரிலீஸ் பண்ணி நம்ம திரும்ப எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறப்போ கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல வெளியே லேயர் வந்து மொறுன்னு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான பீர்க்கங்காய் போண்டா கடைகளில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டில் வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சாச்சு. மழை காலத்தில் இந்த மாதிரி சுட சுட சாப்பிட்றப்போ அமிர்தமாக இருக்கும். கூடவே நல்ல சூடாக காஃபியும் டீயும் வச்சுட்டா கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக இந்த பீர்க்கங்காய் போண்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர்.